ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபகர் தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரஃபின் மரணம் தொடர்பாக புலனாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்ட தனிநபர் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரதியை தமக்கு வழங்குமாறு கட்சியின் முன்னாள் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான பஷீர் சேகுதாவுத் விண்ணப்பித்துள்ளார். தகவல் அறியும் சட்டத்தின் பிரகாரம் குறித்த பிரதியை தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் PB அபேகோனிடம் அவர் விண்ணப்பம் ஒன்றை முன்வைத்துள்ளார். இந்த விண்ணப்பம் குறித்து முன்னாள் அமைச்சர் பஷீர் சேகுதாவுத்தின் கையொப்பத்துடன் ஊடக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை பகிரங்கப்படுத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் தாம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நீதியரசர் LKG வீரசேகர தனிநபர் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரதியை தமக்கு வழங்குமாறு பஷீர் சேகுதாவுத் விண்ணப்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சாபக தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரஃபின் மரணம் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு 3 மாதங்களுக்குள் புலன் விசாரணை நடத்தி அதன் கண்டறிதல்களை முன்னாள் ஜனாதிபதியிடம் ஒப்படைத்ததாகவும் பஷீர் சேகுதாவுத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 வருடங்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் குறித்த அறிக்கையின் கண்டறிதல்கள் தொடர்பில் சுருக்கமாகவோ முழுமையாகவோ இதுவரை வெளியிடப்படவில்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.